इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ननु लीलादि विषयोपि चेत् अपरोक्षस्वभावः लीलात्मिका संविते इति उक्तं स्यात्. अतः एव महायानिकपक्षः समर्थितः. ஆத்மாங்கிறது அபரோக்ஷம், பரோட்சம் இல்லை. விஷயமும் பரோட்சம் இல்லை, அபரோக்ஷம் அப்படின்னு சொன்னா என்ன? விஷயமும் ஆத்மாவும் ஒண்ணுமே. இது கேட்கறது யாருன்னா விஞ்ஞானவாதி. விஞ்ஞானவாதி என்ன நினைக்கிறான்? ஞானஸ்வரூபம் ஆத்மா, அது சத்தியம். ஞானத்துக்கு விஷயமாக எது தெரியுதோ அது ஒன்றும் கிடையாது. விஷயங்கிறதே ஒன்று இல்லை. விஷயம் ஞானத்துல பாதிக்கக்கூடிய ஒரு ஆதாரம். அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்? விஷயமும் ஞானமும் ரெண்டும் சேர்ந்துதான் தெரியும், சேர்ந்தேதான் தெரியும். நிச்சயமா அப்படின்னா விஷயம் தெரியும் ஆனா ஞானம் தெரியாது அப்படின்னு இல்லை. ஞானம் தெரியாது விஷயம் தெரியும் அப்படிங்கிறது. ஆனா விஷயமும் ஞானமும் சேர்ந்துதானே தெரியும். அது ஏன், என்ன காரணத்தானே அப்படின்னு கேட்டா அது ரெண்டும் ஒன்றுங்கிறதுக்கு அடையாளம். அதனால விஷயங்கிறது ஞானத்துடைய ஒரு ஆதாரம் தானே தவிர விஷயம் தனியாக கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு அந்த பக்கத்துக்கு சமர்ப்பணம் பண்ணினா மாதிரி ஆகும். எப்படின்னு கேட்டா ஞானஸ்வரூபமான ஆத்மா அபரோக்ஷம், விஷயத்துக்கு அதுவும் அபரோக்ஷம் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் அபரோக்ஷம் இருக்கும். இந்த அபரோக்ஷம் தான் அது அப்படின்னு ஆயிடுச்சு. இல்லாத விஷயோக்கு அபரோக்ஷாவதற்காக ஆத்மா அபரோக்ஷம், பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷங்கிற சந்தஸ்தான சொல்றேன்னே தவிர அது அபரோக்ஷங்கிற சப்தம் தான் சொல்லும். ஆத்மா அபரோக்ஷம், விஷயம் அபரோக்ஷம் சொன்னா ரெண்டும் ஒன்னா போயிடுங்க. லீலாத்மிகா சம்பிதேக்கு உத்தமஸ்யா. வேதாந்தியோ மீமாம்சகனோ மற்ற சாஸ்திரக்காரெல்லாம் லீலாத்மிகா சம்பிதேன்னு சொல்ல மாட்டாங்க. சம்பிதுனா ஞானம். நீளெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய பதார்த்தம் அது வேற, இது வேற. நீளமான சம்பித்துன்னு சொல்லணும். சவுத் நோக்கம்னா நீராத்மகமான ஞானம் அப்படி சொன்ன மாதிரி ஆயிடுமே. அப்படி சொன்னா என்னன்னு கேட்டா சைவ மகாயானிக பக்ஷனா சமர்ப்பிதா. மகாயானன்னு பௌத்தாவுடைய ஒரு ஏகதேசம். அவளுடைய பட்சத்தை நீங்க சமர்ப்பணம் பண்ணினதாக மகாயானிக பட்சத்தை அது சொல்றார். அந்த பட்சத்தை நாம் போனதாக ஆகாது. பரஸ்பர வியாவிருத்தௌ நீலசீதௌ அவகாசேஷு அபரோக்ஷதாது நதா ஏகரூபாவகமான நிச்சேதாவபாவேதி அதா ந தத்வபாவகா. எனக்கு ரெண்டு அபரோக்ஷம் தெரிகிறது. இது நீளமா தெரியுது, அது சீதம். இதென்னா மஞ்சளா தெரியுது. நீளம் மஞ்சள் இது ரெண்டும் ஒண்ணு இல்லை. நீளமா தெரிகிறது வேற, மஞ்சளா தெரிகிறது வேற. இப்ப நீளமும் நான் தான், ஆத்மாதான். மஞ்சளும் ஆத்மாதான் அப்படின்னு சொன்னால் ஒரே ஆத்மாதான். அப்ப எப்படி நீளமும் மஞ்சளும் வெவ்வேறா இருக்க முடியும்? நீளம்ங்கிறது என்ன? ஆத்மா. மஞ்சள்ங்கிறது ஆத்மா ஒண்ணுதான்ப்பா. அப்ப நீளம் வேற மஞ்சள் வேற இருக்க முடியாது. ஆனால் எனக்கு எப்படி தெரிகிறது? பரஸ்பர வியாவிருத்தம் நீளசீதம் அவகாசம். நீளத்தில் சீதமாக இல்லை, சீதம் நீளமாக இல்லை, இது வேற அது வேற அப்படின்னு தெரியுது. அப்ப அதே என்ன தெரிகிறது? அது ஆத்மா. அபரோக்ஷமாக பாதித்தாலும் அபரோக்ஷமா இருக்குங்கிறது அது அபரோக்ஷமா இருக்கு போல. ஆனால் ஆத்மஸ்வரூபமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அபரோக்ஷதாது நா. அபரோக்ஷதாங்கிறது ஈரத்துல சீதத்துல ஆத்மாவில எல்லாத்தையும் தெரிகிறதே தவிர அது வியாவிருத்தமாக இல்லை. ஏகரூபாவகமா
விசேதாவ பார்த்து பரோட்சங்கிறது வியாபர்த்தம் இல்லை கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு ஒரு சாதாரண ஒரு பரிசு இப்படி பரிசு வியாபர்த்தம் அனுபவம் அப்படின்னு கேட்கிறது. இந்த திரவியத்தை 9 விதமா பிரிக்கிறது வரணும். அதாவது நவதிரவியானி. என்ன நவதிரவியானி? பிருத்திவி, அப்பு, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம், காலம், வித்து, ஆத்மா, மனசு அப்படின்னு கருதுகிறதுல 9 விதமா. இந்த பிருத்திவி ஜலம்னு பிரிக்கிறது இது ஒவ்வொன்றுமே இன்னொன்று ஆட பிருத்திவியை தவிர பாக்கி எல்லாமே வேற. ஜலமோ தேஜஸோ எதுவுமே பிருத்திவியாகாது. அதே மாதிரி பிருத்திவியும் ஜலமாகாது. ஜலம் பிருத்திவியாகாது, பிருத்திவி ஜலமாகாது. ஜலம் அக்னியாகாது, அக்னி ஜலமாகாது. இதுக்கு எல்லாம் பரஸ்பரம் யாவும் தனித்தனியாக இது எல்லாத்துக்கும் திரவியமாகும். பிருத்திவி ஜலமாகாது, ஜலம் அக்னியாகாது அப்படின்னு யாருக்கும் தனித்தனியா இருந்தாலும் கூட இந்த ஒவ்வொருமே திரவியமாகும். அப்ப என்ன தெரியுது? அந்த திரவியத்துவங்கிறது அனுவருத்தம் எல்லாத்திலையும் அனுகதமாக இருக்கு. பிருத்திவிக்கும் ஜலத்தும் இதெல்லாம் வியாபகம். அப்ப வியாபகம் அனுவருத்தங்கிறத 2 பிரிச்சு கொண்டிருக்கோம். மனுஷா அப்படின்னு சொன்னாக்க மனுஷத்துவம் எல்லா மனுஷாரத்தையும் வந்து வியாபகம். அந்த மனுஷாரிக்குள்ள இது ஸ்திரீ இது குமார் அப்படின்னு பிடிச்சோம்னா அது வந்து தெரியுது, அது வியாபகமாக. இந்த மாதிரி அப்ப அந்த விதத்துல பார்த்திருக்கேன். நீலம் சீதம் இல்லை, சீதம் நீலம் இல்லை, இது 2 ஆத்மா இல்லை. அப்ப இந்த ஆத்மா நீலம் சீதம் இதெல்லாம் வந்து தனித்தனியா இருக்கு. ஆனா அபரோக்ஷம்னு சொல்லிட்டு ஆத்மா அபரோக்ஷம், நீலம் அபரோக்ஷம், சீதம் அபரோக்ஷம். அபரோக்ஷங்கிறது எல்லாருக்குமே ஒன்னாக இருக்கு. இது அனுவருத்தமாக இருக்கு. இதுல என்ன தெரியுது? அனுவருத்தம் வியாபகம் அப்படின்னு பிரிச்சிருக்கு. அது வேற இது வேறன்னு தெரியுது. அபரோக்ஷதாக்கு நகத்தானா பரஸ்பர வியாபகமாக இல்லை. ஏகரூபாவகமா எல்லாத்தையும் அபரோக்ஷம் ஒன்னாதான் தெரியலாம். விசேஷ அவகாசே அந்த விஷயத்துல விசேஷம் இது வேற தனித்தனியாக பிரிந்து அவகாசம் ஏற்பட்டாலும் இந்த அபரோக்ஷங்கிறது இல்லை ஒன்னா இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா எது அனுவருத்தமோ எது வியாபகமோ இது 2ம் ஒன்னா சொல்ல முடியாது. ஒரு நிறைய புத்தகத்தை போட்டு ஒரு மாலை இருக்கு. அது வந்து நூலாலதான் போட்டிருக்கு. இப்ப நூல்கிறது எல்லா புத்தகத்திலையும் அனுவருத்தமாக இருக்கு. புத்தகங்கள் தனித்தனியாக இருந்தது. தோட்டத்தினால இப்ப ஒரே மாலையா இருக்கு. இப்ப இந்த புத்தகங்கள் வேற, அந்த நூல் வேற. அப்ப அனுவருத்தம் வியாபர்த்தாது எல்லா புத்தகத்திலையும் அனுகதமா இருக்கக்கூடிய அந்த சூத்திரம் நூல் இருக்கு. அது புத்தகத்தை காட்டிலும் வேறானதாக இருக்கு அப்படின்னு தான் விசித்தமாகும். அதனால தத்வபாவதா நீலவீத சுரூபமாக இந்த ஆத்மா இருக்குன்னு சொல்லப்படாது. தத்வதேவ வியாபர்த்தஸ்வபாவதா சிவபாசு. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆத்மாவை நீளமாகவும் சீதமாகவும் சொன்னால் ஆத்மாவும் வெவ்வேறாக இந்த மாலையில போட்டிருக்கிற அந்த புத்தகங்களே தான் நூல் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப நூலும் தனித்தனியாக இருந்தாங்கன்னா புத்தகங்கள் தனித்தனியா வெவ்வேறா இருக்கிற மாதிரி இல்லையா? அப்ப ஒன்னா இருக்க முடியாது. அதனால நீளமாகவும் ஆத்மா இருக்கு, சீதமாகவும் ஆத்மா இருக்குன்னா இந்த ஆத்மா வேற அந்த ஆத்மா வேறன்னு அது தெரிவித்து இல்லையா? ஒரே ஆத்மா தான் நான் பார்க்கணும். लीलात्मक संविद अन्येव पराज्यावृत्तः अपरोक्षः प्रत्यगवभासः स्वरूपमात्रे पर्यवसितः विकल्पः प्रतीयते च लीलसंविते प्रत्यग्यावृत्त इमन्तया ग्राह्यरूपा वस्तुद्वयी ग्राह्य ग्राहक रूपम् इतरेतर व्यावृत्तम्. சொல்லி சித்தாந்தம் சொல்றார். இந்த தோஷம் இந்த ஆபத்தை சொல்லிய ஆத்மாவும் அந்த விஷயமும் ஒன்னா போடும் அப்படின்னு அது ஆகாது. ஏன்னு கேட்டா அந்த பௌத்த சித்தாந்தத்துல கூட அவங்க வந்து ஞானஸ்வரூப நீளத்தை
ஞானம் தீப ஞானங்கிற ஞானத்தை காட்டிலும் நான் சொல்லக்கூடிய ஆத்மாவை தனியா பிரித்து வச்சிருக்கான். ஞானஸ்வரூபம் விஞ்ஞானவாதியில ஆத்மா அவன் ஞானஸ்வரூபம் சொல்றான், அதுல இது இல்லை. ஆனா நீல ஞானமா ஆத்மா இருக்குன்னு சொல்லணும். நீல ஞானமா தீப ஞானமாக ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஆலய விஞ்ஞானம் பிரவೃತ್ತಿ விஞ்ஞானம் கைவிரத்தி பௌத்தீரத்தி விஞ்ஞானவாதிகள். அந்த விஞ்ஞானவாதிகள் கூட எப்படி சொல்றா, வீராத்மக சம்விதா அந்யஹா ஏவ பிரத்யேக அவபாசகால வீராத்மக சம்வித் நீளமாக அவங்க தெரியுது அப்படின்னா அந்த ஞானம் நீளமா உண்டு. அவனுடைய பிரக்கிரியில வெளியில என்ன வஸ்து இருக்கோ அந்த வஸ்துவை இதனால பார்க்கவே முடியாது. வெளியில இருக்கிற வஸ்து நம்மளால எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. இந்த பிரமாணங்கள் என்ன பண்றது, வெளி வஸ்துவை தெரிவிக்கல, ஒரு ஞானத்தை உண்டாக்குறது. அந்த ஞானத்தை இவன் பார்த்து விடுறான், அது சொப்பிரகாசமா இருக்கிறாங்க. ஆனா அந்த ஞானமானது வெளியில உள்ள விஷயத்தை தெரிவிக்கிறதாக நினைக்கவே வேண்டாம். ஞானம் தெரியுது, ஞானம் வந்தா ஞானம் தெரியுது, ஞானம் வராட்டா ஒன்றும் தெரியல. ஞானம் வந்தா வெளியில இருக்கிறதுலாம் தெரியுது அப்படிங்கிறது நினைக்க கூடாது. ஞானம் வந்தா என்ன தெரியும்? ஞானம் தெரியும். அப்ப அந்த நீளமா கூட்டமா அப்படிலாம் தெரியுது, அதெல்லாம் தியானம். சொப்பனத்துல வரக்கூடிய தியானங்கள் மாதிரி சொப்பனத்துல எத்தனையோ வெள்ளையா நீளமா கருப்பா எல்லாம் தெரியுது. அந்த வீட்டா இல்ல வெள்ளை கருப்பு நீளம்னு ஒரு வருஷம் கிடையாது வெளியில. அப்ப தியானம் தான் அந்த ஆகாரத்துல வருது. தியானமும் தெய்வமாகாரம் பிரசதேயதான்னு சொல்றாங்க. தியானம் தான் அப்படி தெரியுறா. அந்த வித்தியாசத்தை தெரியுறது ஞானம் தானே தவிர வெளி விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. தெரியல இருந்தாலும் தெரிய முடியாது. அந்த விதத்துல பார்த்திருக்க நீளமாக வந்த ஞானமும் நான்கு தெரியக்கூடிய பிரத்யேக அவகாசமும் எதுவுமே ஆகாது. அவனுக்கு ஒத்துக்கல, அவன் கூட அதை ஒத்துக்கல. வீராத்மக சம்விதா அந்நேவ பராக் எப்படி ஒத்துருக்கான்? பிரத்யேக அவகாசத்தை பராக் யாவுத்தகா. இந்த ஞானம் எல்லாம் அது நீளம் இது நீளம் அப்படின்னு வருது. நான் நீளங்கிற ஒரு ஞானம் தான். அதனால பராக் அதெல்லாம் பராக்கான் நான் சொல்லக்கூடியது பிரத்யேகம். அந்த பராக் யாவுத்தகா அதை காட்டிலும் வித்தியாசப்பட்டது அபரோக்ஷா பிரத்யேக அவகாசா. நான் அப்படின்னு தெரிஞ்சுட்டே இருக்கான் ஒரு பிரத்யேக அவகாசம். அந்த பிரத்யேக அவகாசம் எதை தெரிவிக்கிறது சொன்னா எதையுமே தெரிவிக்கல, ரூப மாத்திரே பரிவர்த்திதா, கண்ணை தானே தெரிவிக்கிறது. ஒரு தீபம் நாம என்ன சொல்றோம்னா அந்த தீபம் அங்க இருக்கிற எல்லா வஸ்துவையும் பிரகாசப்படுத்தியது, தன்னையும் அதுவே பிரகாசப்படுத்துகின்றது. இவன் என்ன சொல்லுவான்னா, இப்ப தீபத்தை எடுத்துருந்தோம், அந்த இடத்துல ஞானம்னு வச்சுருவோம். வந்த ஞானம் விஷயத்தையும் பிரகாசிச்சது, தன்னையும் பிரகாசப்படுத்தியது அப்படின்னு சொல்லணுமோ? அப்படி சொல்லக்கூடாது. தன்னைத்தான் பிரகாசப்படுது, விஷயங்கிறத ஒண்ணும் தெரியும். அப்ப இந்த நான்கிறது இந்த ஞானம் இருக்கு, இது எதை தெரிவிக்கிறது? தன்னைதான் தெரிவிக்கிறது, வேற எதையும் தெரிவிக்கிறது. அதான் பொருப்ப மாத்திரே பரிவர்த்திதா. பொருப்பத்தை தெரிவிச்சாச்சுன்னா அந்த நான் எப்படி வேற ஒன்றும் சொல்றது விஷயம் இல்லை. பரிவர்த்திதோ விகல்பா விஜயது. இந்த விடைப்பட்ட ஆலய விஞ்ஞானம்னு சொல்லுவாங்க. சதீயதேக நீல சம்பித்து பிரத்யக் வியாபிருத்த இதந்தையான் ஆசியதையா. அது மாத்திரம் இன்னொன்னும் பாரு. இந்த நீல ஞானம் தனக்கு வந்ததாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் எந்த ஞானம் வருதோ அந்த ஞானமும் நீல ஞானத்தை கிரகிக்கிறது, புரிஞ்சுகிறது. அப்ப நீல ஞானம் விஷயமாகிறது. விஷயத்தை தான் கிராக்கியம்னு சொல்லுவோம். நான் கிராக்கம், புரிந்து கொள்கிறவன், புரியப்படுற பொருள் அது. அப்ப அது வேற இது வேறேன்னு அவனை ஒத்துருக்கான். அப்ப எப்படி இந்த ஆத்மா வாழ்ந்துமே இந்த மாதிரி கேட்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆபத்தையே பண்ண முடியாது. அதையும் அபரோக்ஷம் இதையும் அபரோக்ஷம் சொன்னா எல்லாம் ஆத்மஸ்வரூபத்தில் வந்து நிற்கணும்னு இதெல்லாம் பேச முடியாது. அவளே அந்த மாதிரி ஒத்துருக்கான். நீலகம் விட்டு பிரத்யேக வியாவிருத்த இதந்தையா, அதைத்தான் இதம்னு சொல்லுவான். அகம் நீளத்தை சொல்ல மாட்டான். அகம்னு சொல்றது பிரத்யேக சொல்லுவோம். சகச்ச வஸ்துத்வயம் கிராஹ்ய கிராஹ்ய ரூபம் இதரேதர வியாவிருத்தம் சித்தம். அதனால ரெண்டு வஸ்து இருக்குனாலும் ஒண்ணு கிராஹ்யம் ஒண்ணு கிராஹகம். அறியப்படும் பொருள், பொருள்னா ஞானம் தான். அதுவும்
அதை தெரிவிக்கக்கூடிய கிராமக்கம் எனக்கு அது ஆத்மா. அது ஒரு ஞானம் தான். இந்த ஞானம் அந்த ஞானத்தை தெரிவிக்கும் அப்படி சொல்லிக்கலாம். நைசத்துன்னு சொல்றது விஞ்ஞானவாதி, பூர்வபக்ஷி. அது மேல பேசுறாங்க, எங்க சித்தாந்தம் இப்படி இருக்கு அப்படின்னு உபன்யாசம் பண்ணினேன், அது தப்பு, எங்க சித்தாந்தம் அப்படி இல்லை, நாங்க வேற மாதிரி இருக்கோம் அப்படின்னு அது மேல ஆச்சரிக்கலாம். நைசத்து துவயோரபி ஸ்வரூப மாத்திர நிஷ்டயோகோ புதோ விஷய விஷயபாவா. நல்ல கேள்வி. அதாவது அவனை பார்த்து நாம கேட்க வேண்டியதுதான். ஆனா அவன் நம்மளை பார்த்து கேட்டு முதலையே கேட்டுட்டான். என்ன பண்ணினா, அகம்னு ஒரு ஞானம் இருக்கு, ஈழம்னு இன்னொரு ஞானம் இருக்கு. இப்ப நீங்க அகங்கிற ஞானம் ஈழங்கிற ஞானம் ரெண்டும் இருக்கு. இது ரெண்டும் வெவ்வேறு. ஆனா இது ரெண்டுக்கும் மத்தியில ஒரு சம்பந்தம் உண்டு. அது கிராசியம், இது கிராசனம் அப்படின்னு சொல்லி பேசணும். வஸ்துக்களும் கிராசிய கிராசகம். ஈழங்கிற ஞானம் கிராசியம், அகங்கிற ஞானம் கிராசகம் அப்படின்னு சொன்ன இல்லையா? அதுவே தப்பு. ஏன்? அகங்கிற ஞானம் எதை தெரிவிக்கிறதுன்னு சொன்னா தன்னதான் தெரிவிக்கிறது, இன்னொன்னு தெரிவிக்க முடியாது. அதே மாதிரி ஈழங்கிற ஞானம் எதை தெரிவிக்கிறதுல தன்னைத்தான் தெரிவிக்கிறதே தவிர இன்னொன்னு தெரிவிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த அகங்கிற ஞானத்துக்கு ஈழத்தை பத்தி ஒன்றே தெரியாது, தன்னதான் தெரியும். அப்படி இருக்கும்போது இது ஈழஞானத்துக்கு கிராகத்தமும் ஈழ ஞானம் இந்த அகங்கிற ஞானத்துக்கு விஷயம்னும் நீங்க சொல்றது எப்படி சரியா வரும்? துவயோரபி ஸ்வரூப மாத்திர நிஷ்டயோகோ, அகங்கிற ஞானம் ஈழங்கிற ஞானம் இந்த ரெண்டு ஞானமும் தன் ஸ்வரூபத்தை தெரியும். ரெண்டு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த விளக்கு தன்னை பிரகாசப்படுத்திக்கிறது, அந்த விளக்கு தன்னை பிரகாசப்படுத்துறது. இந்த விளக்கு அந்த விளக்கு பிரகாசப்படுத்துறதோ கிடையாது. இந்த விளக்கு அந்த விளக்கையோ அந்த விளக்கு இந்த விளக்கையோ பிரகாசப்படுத்துறதே கிடையாது. இந்த விளக்கு பிரகாசம் தன்னை காமிச்சுக்கிறது, அந்த பிரகாசம் தன்னை காமிக்கிறது. அந்த மாதிரி அகங்கிற ஞானம் எதை தெரிவிக்கிறது? தன்னை தெரிவிக்கிறது. ஈழ ஞானம் தன்னை தெரிவிக்கிறது. அப்ப ஈழ ஞானத்தை அகங்கிற ஞானம் தெரிவிச்சா அப்ப கிராசம் கிராசங்கிற சம்பந்தம் வரும். அப்படின்னா எப்படி முடியும்னு கேட்டேன். துவயோரபி ஸ்வரூப மாத்திர நிஷ்டயோகோ புதோ விஷய விஷயபாவா. கதம் புனகாங்கிறது சித்தாந்தி அவனை பார்த்து கேட்கிறது. ஏன் இதுல கஷ்டம்? எல்லாம் பிரிச்சு பிரிச்சு போடணும். சித்தாந்தி சொல்றான், அப்படியா பரஸ்பர சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா கதம் புனகா இதம் அகம் ஜானாமி தயோர் அக்ஷகிராகதா அவகாசா. நீ சொல்றபடி அகங்கிறதுக்கும் அந்த நீல தியானத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா நான் இதம் இந்த நீலத்தை அறிகிறேன் ஜானாமி அப்படின்னு சம்பந்தம் தெரியுது. எனக்கு கிராசியமாக அந்த நீலம் அதை தெரிந்து கொள்றவனாக நானும் அந்த பாதிக்கிறவனும் லோகத்துல விவகாரம் இருக்கு. இது எப்படி தெரியுது? அவங்களுக்கு என்னக்கே என்னை பத்தி தான் தெரியும், நீலத்தை பத்தி தெரியாது அப்படின்னு சொன்னா நான் நீலத்தை தெரிஞ்சுருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்? நீலத்தை பத்தி நீலத்துக்கு தான் தெரியும், என்னை பத்தி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு விட்டாங்க. நான் நீலத்தை பார்க்கிறேன் அப்படிங்கிறது வர முடியாது. அது எப்படி சொல்லுவே? கதம் புனகா இதமகம் ஜானாமி தயோகோ கிராசிய கிராகதா அவகாசா. யாருக்கு இது சித்தாந்தி அவனை இப்படி கேட்டவொன்னா அதுக்கு மேல கேட்டது உடனே அவனுடைய பதில் நாயம் சதவசாதா இது அகம் இதம் ஜானாமி பரஸ்பர வியாவிருத்தாக விகல்பாக ஏது. அந்த விஞ்ஞானவாதி சொல்லக்கூடிய இந்த கேள்விக்கு பதில் இது இதோட சேர்ந்ததில்லை. அதாவது நான் அதை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு ஞானமே இல்லை, நான் அதை பார்க்கவே இல்லை. நான் அப்படின்னு ஒரு ஞானம், அதை அப்படின்னு ஒரு ஞானம், பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு ஞானம், எல்லாம் தனித்தனியா. இதெல்லாம் பரஸ்பர சம்பந்தமே கிடையாது. 3 வழக்கு இருக்கு. நான்கிறது என்ன தெரிவிக்கிறது? இதே இந்த நீலத்தை எப்படின்னு சொன்னோம்னா நான் நீலத்தைங்கிறது நீல ஜானம், அது தனி. ஜானாங்கிறது அது தனி. இந்த 3 ஜானத்துக்கும் பரஸ்பர சம்பந்தம் கிடையாது. ஆமிதி இதமிதி ஜானாமிதிக்க பரஸ்பர வியாவிருத்தாக விகல்பாக. 3 ஜானத்தை சேர்ந்தவாங்க சொல்லிட்டான். கண்ணாட்ட இவருக்கு ஒரே ஜானம்னு பிராந்தி. அப்ப சொன்னா
விசேஷம்னு சொன்னேன். ஆனா அது நியாயமா தெரியுது. எப்படின்னா இது சித்தாந்தி கேட்குது, கதம் புனகா ஏசு கதாட்சேனாப்பி அந்யோன்யம் அனுக்கிரமானேஷு அயம் சம்பந்தாவகமா. இந்த 3 தியானம் இருக்கு. ஒரு தியானம் இன்னொரு தியானத்தை கடாட்சிக்க கூட இல்லை. அதாவது பரஸ்பரம் அதை பத்தி பார்க்கவே இல்லை, தெரியவே தெரியாது. ஆங்கிறது நீக்க பத்தி தெரியாது, நீங்கிறது தியானத்தை பத்தி தெரியாது, தியானத்தை இதை பத்தி தெரியாது, இன்னுமே பரஸ்பரம் சம்பந்தமே இல்லை. அப்படி இருக்கிற நான் இதை பார்க்கிறேன்னு ஒரு சம்பந்தம் தெரியுது. தீர்ப்பு தெரியுது. இந்த 3 தியானம் தனித்தனியா பரஸ்பரம் பார்க்காத தெரியவே தெரியாது. அப்படி இருக்கிற எப்படி நான் தான் அதை பார்க்கிறேங்கிறது நமக்கு நிச்சயமா தெரியுது. சகல சம்பந்தாவதமாக தத்வாசனான்னு சொல்றது அவன் சொல்ற பதில். அவன் சொன்னா சம்பந்தம் தெரிகிறதுன்னு சொல்றீங்க, சம்பந்தம் எங்க தெரிகிறது? சம்பந்தம் தெரிகிறதுன்னு அது 4வது தியானம். நான்கிறது ஒரு தியானம், அது அந்த விஷயத்தைங்கிறது இன்னொரு தியானம், சாஸ்திரம் இன்னொரு தியானம். இந்த இதுக்கெல்லாம் வரப்பட சம்பந்தம் தெரிகிறதுங்கிறது 4வது. அது வேற, இதுக்கு ஒரு சம்பந்தமே இல்லை. தத்வாசனா சமேத சமனந்தர பிரத்யய சமுக்தி அனுகலனாத்மகம் பிரத்யாந்தரம் ஏதது மேக சம்பந்தாவகமா. இது பரியந்தம் பௌத்தனுடைய வாக்கு. மேக சம்பந்தாவகம் அங்க ஒன்றும் சொத்துமா இருக்க வேண்டாம், அதை எடுத்து வரும். அதாவது இந்த 3 தியானம் வந்தது இல்லையா, தியானம் ஒரு வாசனை உண்டு பண்ணிடும் இல்லையா. எந்த வாசனை உண்டு பண்ணிட்டோ அந்த வாசனைலாம் சேர்ந்து இன்னொரு புதுசா ஒரு தியானத்தை 4வது தியானத்தை உண்டு பண்ணுறது. இதெல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கிறாங்க. அது தனி தியானம், அதுக்கு சம்பந்தம் இருக்கு. அதுதான் சொல்றான். ஆக சம்பந்தாவகமாக பரஸ்பர சம்பந்த தியானம் இல்லவே இல்லை. அப்ப இவர் சொல்றார், புனக ஏவம் அனுபவ அனாரூபாமேவ பிரக்ரியாம் விரதேதி பவான். ஒருத்தருக்கும் அனுபவத்துக்கு வராத ஒரு பிரக்கிரியை சொல்றையே அப்படின்னு சித்தாந்தி அந்த பௌத்தனை பார்த்துக்கணும். சம்பந்தமே இல்லை. யாராவது சொல்லுவாரா, நான் தான் அதை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயத்தை அந்த விஷயத்தை எனக்கு சம்பந்தமே இல்லை, நான் அதை பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது என்ன மாசம் பார்த்து எதையுமே பார்க்கறது கிடையாது அப்படின்னு யோகத்துல விவகாரம் உண்டோ? ஆனா நீ அனுபவ அனாரூடாமேவ பிரக்ரியாம் விரைவு நீ சொல்ற ஒரு விஷயம் கூட அனுபவத்துக்கு உறுதி வரலையே. அவன் சொல்றான் அதுக்கு கணவித்வம்சினாங்கிறது விஞ்ஞானவாதி. நான் என்ன பண்றது, அனுபவத்துக்கு ஒத்து வரா மாதிரி என்னால சொல்லவே முடியல என்னுடைய பிரச்சனையில, அதனால நான் அனுபவத்துக்கு விரோதமாவே இருந்துட்டு போட்டேன், நான் சொல்லிட்டு போறேன். இதுதான் உண்மை சொல்றேன். ஏன்னா கணவித்வம்சினா பிரியா அனுபவத்தை எல்லாமே நான் கணிக்கம்னு வச்சிருக்கேன். கணிக்கம்னு இருக்கும்போது ஒரு கணிக்கம் இன்னொரு கணிக்கத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு டைமே இல்லை. இன்னொரு கணிக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கணிக்கமும் இருக்கணுமோ இல்லையோ, இதுவும் இருக்கணும். எதை புரிஞ்சுக்கிறதோ அதுவும் இருக்கணும். இது எது புரிஞ்சுக்க போறதோ அந்த கணிக்கம் புரிஞ்சுக்கக்கூடிய கணக்குல இல்லைன்னா எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதனால நிஜமா இந்த யுக்திப்படி பார்த்தோம்னா எதுவும் எதையும் புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுன்ற மாதிரி ஒரு தியானம். அதனாலதான் நான் இது எல்லாமே தப்புன்னு தெரியணும்னு இருக்கேன். ஆக கணவித்வம்சினா எல்லா தியானமும் கணிக்கம்ங்கிறது தீர்மானமா இருக்கணும். அது சித்தாந்த அசைக்க முடியாதுன்னு. ஆக அதுக்கு கிரியா அனுபவத்து ஆங்கிறதே ஒரு கணிக்கம். இல்லைன்னா வெளியில இருக்கக்கூடிய இன்னொரு வகையில எப்போ இருக்கு எங்கிட்டே அது மனிதன் இல்லை, இந்த வசதி வேற ஒன்று கவி ஆவுலேகஸ்ய ஆயுர்வேத லீலாவினா கிரியாதிநிமித்தா சம்பந்தः ததச்ச கிரியாநிமித்தைவ லீலாதேரபி அபரோக்ஷதா ஸ்யாத் ந ஸ்தாயித்வமஸ்தி. இதோ அந்த விஞ்ஞானவாதியை சொல்றது. என்னுடைய அதாவது இப்படி இருந்தா நீ சொல்றபடி இருந்தால் ஒரு சம்பந்தப்படுத்தலாம். ஆயுர்வேதி தது ஆவுலே ஆங்கிறதும் ஆயு ஸ்திரமாக இருக்கு. அந்த கேட்கிற வெளியில நீளம்லாம் அதுவும் நினைச்சு நிற்கிறது ஸ்திரமா இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்ப இவருடைய பிரமாண வியாபாரங்கள் எல்லாம் அந்த நீளத்தை இவன் பார்க்கலாம். நீளத்துக்கு இவன் நீளம் இவனுக்கு
இடமான எந்த வசதியும் நான் ஒத்துக்கொள்கிறது. அப்போ இது எஸ்ஏவம் சொல்றது சித்தாந்தம். எஸ்ஏவம் அகம் இது சங்கீதா பிரதிக்ஷணம் ஸ்வலக்ஷணபேதேன பாவ்யம் தஸ்ய வித்யதே நவ இது அங்கிதம் அகூகமானவரேவ அபிதீயதாம். இந்த எஸ்ஏவம்லேருந்து அபிதீயதாம்ங்கிறது பரியந்தம் சித்தாந்தி பௌத்தனை பார்த்து சொல்ற வார்த்தை. நீ சொல்றபடி எல்லாமே கணிதமாக இருக்கும் பட்சத்துல நீ வந்து கொஞ்சம் மறைக்காமல் அகூகமானது தன்னுடைய அனுபவத்தை மறைத்து பேசக்கூடாது. நீ சொல்லு என்ன சொல்லணும், நான் அப்படின்னு தெரிஞ்சுட்டே இருக்க முடியும். இந்த கல்வி பிரதிக்ஷணம் சின்ன சின்னமாக தெரிகிறதா? ஒரு க்ஷணம் முன்னாடி நான் வேறையாகவும் இப்போ நான் வேறையாகவும் தெரிகிறதா? இது கணிதம் எப்ப நான் சொல்ல முடியும்? நான்கிறது கனெக்ஷனே நான் இல்லை வெவ்வேறா வந்துருக்கு அப்படின்னு சொன்னாதானே நான் மாறி போயிட்டே இருக்கேன்னு தெரிஞ்சாதானே நான் வந்து வேற ஒத்துக்க முடியும். எங்கேயாவது நான் மாறி போனதோ எனக்கு தெரியுதா? அகம் இது சங்கீதா பிரதிக்ஷணம். அதுவும் நீங்க சொல்றது பார்த்ததுன்னா ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நான் மாறிட்டே இருக்கணும். அதாவது மாறிட்டே இருக்கிறதுன்னா அந்த பொறுத்து வேற நான் வந்தாச்சு. நான்கிறது வேற வேற புரிச்சுதான் வந்துருக்கு. வயசு போயிட்டே இருக்கு. எப்பயும் ஒரு சமயத்துல ஒரு நான் தான் இருக்கு. ஆனால் பழைய நாள்கள்லாம் அந்தந்த க்ஷணத்துல வந்து கொண்டே இருக்கு. இது எப்படி எனக்கு தெரியுது? அகம் இது சங்கீதா பிரதிக்ஷணம் ஸ்வலக்ஷணபேதேன பாவ்யம். இப்படி வித்தியாசம் இருக்கு. வித்தியதே நவா, அது வித்தியாசப்படுறதா உன்னுடைய நான்கிற அந்த அனுபவத்தில் வித்தியாசம் ஏதாவது உனக்கு தெரியுறதா பாரு. இது சமூகம் அகூகமானவரேவ அபிதீயதாம். உனக்கு எங்க தெரிகிறதோ அதை மறைக்காம கொடுக்கலாம் சொல்லு, எதுக்கு சொல்லு. அதான் சொல்லி அவன் சொல்ற வார்த்தையை இவரே அனுவாதம் பண்றான். இப்படி சொன்னான் இந்த கேள்விக்கு இந்த மாதிரி பதில் சொன்னேன்னு வச்சுக்கோ. என்ன பதில்? அத்தியந்த சாதிக்காது வேதா அவகாசத்தை. அதாவது வேதம் என்னன்னா எனக்கு தெரியல, அதே நான் தான் இப்பவும் இருக்கேன் அப்படின்னு தான் தோன்றது. ஆனால் அதே நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா எனக்கு வேதம் தெரியாத காரணத்தான். வேதம் ஏன் தெரியலன்னு சொன்னா ரொம்ப பரிசமா இருக்கிறதுனால தெரிஞ்சு. ரொம்ப பரிசமா இருக்கிறது நமக்கு விடுவோம். அதேதான் வெவ்வேறா இருந்தா கூட அதே இதுன்னு ஒரு பிராந்தி ஏற்படுது. ரொம்ப பரிசமா இருக்கிறது சொல்லுவாங்க பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி நீ சாப்பிட்ட அதே மருந்து தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு பேசுகிறாராம். எப்படி நீ சாப்பிட்ட மருந்து தான் நான் சாப்பிட்றேன்னா என்ன எப்படி சாப்பிட முடியும்? அவங்க சாப்பிட்டு போயாச்சு வேட்டுக்கல, அதை எப்படி எடுத்து சாப்பிட முடியும்? அதனால எனக்கு அதே தேவை, அதே குணம், அதே மாதிரி இருக்கிறேன் அந்த மருந்துல அதான் ரொம்ப சதுசம். அதனால அது ரொம்ப சாதிச்சத்தை வச்சிருந்து அதே மருந்து அந்த இடத்துல வேதனை சொல்றது வழக்கம் இல்லை. வேதம்தான் அந்த மருந்து வேற இந்த வேற. ஆனா மருந்து வேறன்னு நம்ம சொன்னோம்னா விவகாரத்துல கிடையாது, அதே மருந்து தான் இது அப்படின்னு சொல்லுவோம். ஆக அந்த இடத்துல வேதத்தை நாம பெருசா எடுத்துக்கிட்டு கிடையாது. ஏன்னா அத்தியந்த சாதிருஷ்யம் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி சொல்றேன் அத்தியந்த சாதிருஷ்யா. அதே மாதிரி நான்கிறது பிரதிக்ஷணம் வேற வேறுதான். ஆனா ரொம்ப பெருசமா இருக்கிறதுதான் நான் வேதம் சொல்லிக்க மாட்டேன். அத்தியந்த சாதிருஷ்யா வேதா அவகாசத்தை. இப்படி ஒரு சமயம் பதில் சொன்னால் சந்தோஷத்தை பிரபுவும் அவகாசத்தை ஆயாசம் ஆதிக்கும் அதே சக்தி ஜெகதா. இது சித்தாந்திக்கிறது. நீ இப்படி சொன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன்னு கேட்டா, அகங்கிறது தியான ஸ்வரூபம் தானே. அந்த தியான ஸ்வரூபம் தானே கேட்கணும். வித்தியாசங்கள் எல்லாம் தியான ஸ்வரூபம். அதுவே உனக்கு தெரியலேன்னு சொன்னா தியானமே தெரியலேன்னா, தியானமே தெரியலைன்னா வேற என்னதான் தெரியும்? விஷயம் தெரியாது, தெரிய வேண்டியது தியானம் தான். அதுவும் தெரியலன்னா நான்கு தெரியுது என்னதான் தெரியுது சொல்ல பார்க்கலாம். ஆயாசம் ஆந்தம் அதே சக்தி ஜெகதா. ஒரு அந்தம் குறிப்பிட்ட வந்தாச்சு, எதையும் நீ பார்க்கலன்னு நானும் தெரியுது அப்படின்னு சொல்றேன். சொல்றேன்னா எப்படி தெரியுது? தெரியறதுன்னே இல்லை. ஏன்னா அந்த தியான ஸ்வரூபம் தான் அந்த வித்தியாசப்பட்ட வேதம். அந்த தியானம் வேற, இது தியானம் வேறேன்னு. அதுவே தெரியலன்னா தியானமே தெரியலேன்னாச்சு. தியானமே தெரியலேன்னு சொன்னா நான்கு தெரியவே இல்லைன்னாச்சு. அப்ப நானும் ஒருத்தர் உலகத்துல ஒருத்தருக்கு தெரியலன்னு சொன்னா அப்போ ஒண்ணுமே தெரியும். நானுங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா பாக்கி விஷயங்கள்லாம் தெரியும். எங்கேயாவது பார்க்கறது உண்டு.
நான் தான் பார்க்கிறேன்னு தெரியாதானே விவகாரம் பண்ண முடியும். இந்த நான் தெரியாமல் ஒண்ணுமே தெரியாது. ஆயாசம் ஆயுஷம் அசேஷத்து விகதம் தத்ரூப பிரதிபாசே சாதிஷ்ய கல்பனா பிரமாண விருத்தா நிஷ்பிரமாணிக்காக. அந்த நானும் இந்த நானும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் அதேதான் வேதத்தை நான் கொண்டாடுறது இல்லை சொல்றது இல்லை அப்படின்னு சொல்றியே, இது ஒரே மாதிரியா இருக்குன்றது உனக்கு எப்படி தெரியுது? அது போயிட்டு அந்த நானை பார்த்தவன் நீ இல்லை, இந்த நானை பார்க்கிறவன் அது இல்லை, இந்த ரெட்டையும் பார்க்கறதுக்கு ஒரு ஆளாக இல்லை. அப்ப அதை போல இது இருக்குன்னு யார் சொல்றது? அந்த நானும் இந்த நானும் மிக சமானமா இருக்குன்னு இறந்துட்டு ஒரு பிரமாணம். அதை போல இது இருக்குன்னு யாரு சொல்ல முடியும்னு கேட்டா, அதையும் பார்த்து இதையும் பார்த்து ரெண்டையும் ஞாபகம் வச்சுட்டு இது மூணாவதா இருக்கணும். அப்பதான் அதை போல இது இருக்குன்னு சொல்லுங்க. அதை பார்த்தது கிடையாது, அது இதுதான் பார்த்தீங்கன்னா அதை போல இது இருக்குன்னு சாதிச்சது யாரு சொல்லி கொடுக்குது? அதனால சத்ரு இது நமக்கும் அதுவே இதுன்னு வேற தெரியுது. விபரீதம் சாதிச்சம் தெரியலே, அதுவே இதுன்னு அபேதம் வேற தெரியுது. அதே நான் தான் அமைதி இருந்த நானே தான் அப்படின்னு தெரியுது. அபேதம் வேற தெரியுது. அப்படி இருக்கிற சாதிச்ச கல்பனா பிரமாண விருத்தா நிஷ்பிரமாணிக்காக. இது ரெண்டு தோஷமா சொல்றோம். பிரமாணத்துக்கு விரோதம் ஒண்ணு, சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பிரமாணம் இல்லைன்னு ரெண்டும் ஒண்ணு தானே. நீ சொன்னது பிரமாணமே இல்லை அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். நீ சொன்னது பிரமாணத்துக்கு விருப்பமா இருக்கு, ரெண்டும் ஒண்ணு இருக்கு. அதாவது நீ சொல்ற விஷயம் என்னன்னா, நேற்று இருந்த நானும் இன்னைக்கு இருக்கிற நானும் வேறு அப்படின்னு வேதத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வேதத்தை சொல்றதுக்கு வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் தான் பிரமாணம். வித்தியாசம் தெரியுது பிரமாணம். நேற்று இருந்த நான் வேற இது வேற வேற தெரியுது வித்தியாசம் பிரமாணம் சொல்லணும். அது ஒன்றும் தெரியல. ஆக பிரமாணமே இல்லாமல் நீ வேறுன்னு சொன்ன ஒரு தோஷம். நீ வேறுன்னு சொன்னதுக்கு பாதகம் எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா அப்ப பரவாயில்ல, கொடுத்திருந்தாலும் வந்துடலாம். ஆனால் அதுக்கு விரோத பாதகமே இருக்கு. அதே நான் நேற்று இருந்தவன் நானேதான் நான் தான் அப்படின்னு சொல்றாம இல்லையா? அப்ப என்னாச்சு, நீ வேறுன்னு சொல்றதுக்கு பாதகம் இருக்கு, பாதகம் இல்லை. அது உண்டுன்னு சொல்றதுக்கு ஒரு பிரமாணம் இல்லை, ஆனா அது இல்லைன்னு சொல்றதுக்கு பிரமாணம் இருக்கு. பாதக பிரமாணம்னா அது இல்லைன்னு சொல்றதுக்கு பிரமாணம். நீ நேற்றுக்கு உள்ள நானும் இன்னைக்கு இருக்கிற நானும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீ சொல்றியா, அது தப்புன்னு சொல்றதுக்கு இருக்க பிரமாணம் இருக்கு. இது ஒரு தோஷம். நீ சொன்னீங்க, நீ சொன்ன விஷயத்துக்கு பிரமாணம் இல்லைன்னு இன்னொரு. அதனால இது பாதக பிரமாண அபாவம், பாதக பிரமாண பாவம், இத ரெண்டையும் வச்சு பிரமாண விருத்தா நிஷ்பிரமாணம். அவன் சொன்னா பிரமாண விரோதம்னு கேட்காதே, ஏன்னா பிரமாணமே ஒண்ணு கிடையாது. பிரமாணம்னு ஒண்ணு இருக்காதான் பிரமாண விரோதம்னு பேசுறது. தத்ரூப பிரதீதேகே வியாமோகத்வாத் பிரமாண விருத்ததான். அதாவது அதே நான் தான் இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்ற இந்த தத்ரூப பிரதீதி இருக்கு, இது பிரமாணமா இருந்தால் பிரமாண விரோதம் வரும். நான் சொன்ன விஷயத்துக்குன்னு சொல்லலாம். இது பிரமம் தான். அப்ப இது ஒண்ணு சமத்த விஷயம், பிரமாண விரோதிகள் உண்டாது. அது அவன் சொல்றான். தத்ரூப பிரதீதேகே வியாமோகத்வா, வியாமோகம் இது பிரமாணத்தினாலே ந பிரமாண விருத்தா. சரி, அப்போ நான் சொல்றதுக்கு பிரமாணம் இல்லைன்னு சொன்னேன், பிரமாண விரோதம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பிராமாணிகத்துவம் சொன்னோம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்றா, நாதி அப்பிராமாணிகதா இயற்கையே சாந்தி அயோகாது. இது இந்த அந்யோன்யாத்திரி மாதிரி இருக்கு, ஆனா யுக்தி அவன் சொல்றான் கேட்டா. இது ரஜதம் அப்படின்னு தெரியுது, இது ரஜதம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நான் சொல்லுவேன் அவன் பிராந்தன் அப்படின்னு. இப்ப அவனுக்கு வந்த தியானத்தை பிராந்தி அப்படின்னு நான் சொல்லணுமானால் அந்த பிராந்திக்கு ஒரு காரணம். ஏன் பிராந்தி வந்தது? காரணமே இல்லாமல் பிராந்தி வருமோ, பிரமை வருமோ? வராது. பிராந்தி அயோகா. தவறா தெரியுது அப்படின்னு சொன்னா ஏதோ தப்பு இருக்கு, அந்த தோஷத்தினாலதான் அந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற அவசரத்துக்கு ஒத்துல. சரி, அதனால என்ன அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, நேற்று இருந்த நான் தான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு அபேத பிரதீதி
நேற்றுக்கு இருந்த அதே நான் இது அப்படின்னு ஒரு தத்துவத்தை பிரசித்தி இதை நான் பிராந்தின்னு சொல்லணுமானால் தீர்மானமாக இதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். அப்ப இதுக்கு எதை நான் காரணம்னு சொல்லுவேனோ அந்த காரணம் தான் இந்த பிராந்தியில செய்யக்கூடிய விஷயம் இல்லைங்கிறது பிரமாணம். ஆனா அப்பிரமாணம் இல்லை. இதம் ரஜதம்னு அவன் தெரிஞ்சுட்டு இருக்கானே இது பிராந்தி அப்படின்னு நான் சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிட்டேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அப்ப என்ன ஆகும்? அது ரஜதம் இல்லைன்னு சித்தமா இருக்கும். இது ரஜதம் அப்படின்னு சொல்றது தப்புன்னு நான் சொன்னேன்னா அப்ப அது ரஜதம் இல்லைன்னு சொல்றது ரஜதம் ஆகுமா? ஆகாத? அதுதான் ஆகலாம். இது ரஜதம்னு சொன்னது பிராந்தி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்றது சரி, அது பிரமாண சித்தம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே நேற்றுக்கு வந்த நான் தான் இது அப்படின்னு நான் சொல்றது தப்பு பிராந்தி அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்போ நேற்றுக்கு வந்த நான் வேற இன்னைக்கு வந்த நான் வேறன்னு சொல்றது பிரமாணம். இது நீங்க புதுசா ஒரு பிரமாணமே தேட வேண்டாம். இத பிராந்தின்னு சொல்லிட்டோம்னா அதே பிரதீட்ச அப்ப பேதங்கிறது பிரமாணங்கிறதுக்கு அதுவே பிரமாணம் ஆயிடுச்சு. ஆக இதுக்கு நீங்க புதுசா ஒரு பிரமாணத்தை தவற வேண்டாம். ஆக நீங்க சொன்ன பிரமாண விருத்தா பிரமாணிக்கா அப்படின்னு சொன்னது அது நான் விருத்திங்கிறான் பௌத்த தத்ரூப பிரதீசே வியாமோகத்வா பிரமாண விருத்தா அதோட ஒண்ணு நாட்டு அப்பிராமாணிகதா நிர்வீக பிராந்தி அயோகா இது சித்தாந்தி பௌத்தனை பார்த்து சொல்ற இது பிராந்தி இப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன பிரமாணம்? நேற்று வந்து நான் தான் இது நீங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற தியானத்தை பிரமம் அப்படிங்கிறத நீங்க எதை வச்சு சொன்னேன். இதுக்கு என்ன பிரமாணம்? நீங்க சொல்றபடி இது பிரமம்னு சித்தமா இருக்குன்னா அப்ப நேற்றுக்கு வந்தவன் வேற இங்க இருக்கவன் வேறங்கிறது பிரமாண விஷயத்தை நீங்க வச்சுக்கலாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது பிராந்திங்கிறது முதலுக்கு சித்தமாச்சு. நேற்றுக்கு வந்தது வேற இன்னைக்கு இருக்கிறது வேறன்னு சித்தம் ஆச்சுன்னா அப்போ அதேதான் இதுன்னு சொல்றது பிராந்தின்னு சொல்லுது. அப்ப அந்த பேரும் சித்தம் ஆச்சுன்னா இந்த தியானத்தை பிராந்தின்னு சொல்லலாம். இந்த தியானம் பிராந்தியில சித்தம் ஆனாத்தான் வேதனை சித்தம் ஆகிறதுன்னு சொன்னா அந்யோன்யாத்திரை தோஷம்னா ஒரு இடம் ரஜதம் அப்படின்னு கேட்கலாம். அது எப்படி கேட்டா எப்போ இது ரஜதம் இல்லை அப்படின்னு சித்தமா ஆச்சுன்னா அப்ப இது பிராந்தின்னு சொல்லலாம். இது ரஜதம் இல்லை எப்படி சித்தமா இருக்கு? இது பிராந்தி தானே அதனால சித்தமாச்சுன்னு சொன்னாங்க. அவ எப்படி சித்தமாகும்? இது பிராந்திக்கு சித்தமானாதான் இது ரஜதம் இல்லைன்னு சித்தமாகும். ரஜதம் இல்லைன்னு சித்தமானாதான் இவனுக்கு தெரியுது தப்பு பிராந்திக்கு தெரிஞ்சது. இது வரைக்கும் நடக்காது. இதரே பராஸ்ரயத்வா சித்தே வியாமோகே சாதிருஷ்யதி பிரமாண விரோதாபாவா பிரமாண சத்பாவாச்ச சித்தேக சாதிருஷ்யே தன்னிமித்தா வியாமோகே. அதாவது வியாமோகம் அப்படிங்கிற இது பிராந்தி அப்படிங்கிற சித்தமா இருக்குன்னா அப்போ இது வேற அது வேற ரெண்டும் ரொம்ப சதிஷமா இருக்கிறதுனால ஒண்ணு சொல்லிக்கிறான். சாதிஷ்யங்கிறது சித்தி. சாதிஷ்யம் எப்படி சித்திக்கிறது? வேற சித்திக்கணும் முடியும். அப்ப பிரமாண விரோத அபாவா பிரமாண சத்பாவா சொன்ன விதத்துல பிரமாண விரோதம் இல்லை, பிரமாணங்கிறது இருக்கு. அதனால சாதிஷ்யங்கிறது சித்திக்கிறது. சித்தேக சாதிஷ்யே இது சாதிஷ்யம் சித்தம் ஆனாதான் நானே அது அப்படிங்கிற அபேத ஞானத்தை காந்திக்கும் ஆக இது சித்தமான அது சித்தமாகும், அது சித்தமான யுத்தமாகும், ஒருவரே சித்தமாக போய் கண்ணிக்கா வியாமோகி இது சும்மா அப்படியே சொல்லி பார்க்கறதுதான் உண்மை இல்லை. அவன் என்ன சொல்றான்? அவ்வியாமோகத்தை குறிக்க இது சொல்லி பார்க்கறது வழக்கம். இது பிராந்தியில சித்தமானாதான் அந்த சாதிஷ்யம் சித்தமாகும். அது சாதிஷ்யம் சித்தமானாதான் இது பிராந்தியில சித்தமாகும் அப்படின்னு சொல்லுதா நான் சொல்றேன். இந்த ஞானம் சாந்தி இல்லை அப்படின்னு சித்திக்கணும்னா அது ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சித்தம் ஆனாதான் முடியும். அது ரெண்டும் ஒண்ணு சித்தம் ஆனாதான் இது பிராந்தி சித்தமாகும். இது அந்த வராத நேற்றுக்கு வந்த நானே தான் இது வந்திருக்கேன் அப்படிங்கிற அதே நான் சொல்றேன். அவேத பத்தி இந்த இதை வந்து அவ்வியாமோகம் சாந்தி இல்லை அப்படிங்கிறது நீங்க எதை வச்சு சொல்லுவேன்? அது என்ன சொல்லலாம்? அது என்ன சொல்லலாம்?
எது சாதிச்சுங்கிறது அப்பிராமாணிக்கம் சித்தமாக்குனா அப்ப நான் வேறு இல்லை, அதாவது சாதிச்சுங்கிறது அப்பிராமாணிக்கம்னா வேறு இல்லைன்னு சித்தம் ஆச்சுன்னா நானே தான் சொல்றது சரிங்க. அவ்வியாமோ நானே தான் அது அப்படிங்கிறது சரின்னு சித்தம் ஆச்சுன்னா அப்ப அங்க வேறு இல்லைன்னு சித்தமா இருக்கு. இது அந்யோன்யாத்திரம் தானே. அவ்வியாமோகேக்கு சொல்ல நேற்று நேற்றுக்கு வந்தவன் தான் இன்னைக்கு வந்ததுங்கிறது எதை வச்சு சொல்ற அப்படின்னு நான் கேட்கிறேன். இல்லையே சாதிருஷ்யம் சொல்றதுக்கு வேற பிரமாணம் இல்லை, வேற சொல்றது பிரமாணம் இல்லையோ அதனாலதான் நானே அதுன்னு சொல்றேன்னு. சாதிருஷ்ய கல்பனாயாக அப்பிராமாணிக்கே பிரமாண விரோதேக தத்ரூப பிரதீதேக்கு அவ்வியாமோகம் அதேதான் இதுங்கிற பிரதீதிய அவ்வியாமோகம். அதாவது இது பிராந்தி இல்லை, இது சரியான தியானம் பிரமாண தியானம்ங்கிறது அப்பதிகமா அவ்வியாமோகத்வேஷாஸ்யாக சாதிருஷ்ய கல்பனாயாக நிஷ்பிரமாணகத்துவம் பிரமாண விரோதம். இது சரியான தியானம். நேற்றுக்கு வந்தவன் தான் நான்கிற இதை தத்ரூப பிரதீதிய இதை தத்ரூப பிரதீதின்னு சொல்லுவோம். அதேதான் நான்கிறது. இது பிரமாண சித்தம். சரி, இது பிராந்தி இல்லைன்னு சித்தம் ஆச்சுன்னா அப்போ சாதிருஷ்யத்தை சொல்றது பிரமாண விருப்பம் அப்பிராமாணிக்கம் அப்படிங்கிறது உனக்கு சொல்ல முடியும். ஆக இங்கேயும் உனக்கு பரஸ்பராசிரிய தான் இருக்கு. பதினெட்டுல தெரியுமா நெய் தப்பு நீ ஏமாந்துட்ட. இங்க எப்படின்னு கேட்டா ஒரு ஞானத்தை தப்புன்னு சொல்றதுக்கு தான் காரணம் காண்பிக்கலாம், சரின்னு சொல்றதுக்கு காரணம் காண்பிக்கலாம். ராமாயணம் பரஸ்பராமாயணம் தெரியறதே இது தெரியறது தெரியறதுன்னா ஒத்துக்க வேண்டியதான். இது தப்பு அப்படின்னு சொல்லணும்னா காரணம் காண்பிக்கும். தெரியறதே இது தப்பு தவறாக தெரியறது, ஏன் தெரியறதே ஏன் ஒத்துக்காம தப்புங்கிற அப்படின்னு காரணம் காண்பிக்கும். இந்த ரோகத்தினால இது தெரிஞ்சது. ஆனா தெரியறத ஒத்துக்கிறதுக்கு நான் காரணம் காண்பிக்கிறேன். ஆனா நேற்றுக்கு வந்த நானும் இன்னைக்கு வந்தேங்கிறது எனக்கு தெரியுது. இது பிராந்தி இல்லைங்கிறத நிரூபணம் பண்ணலன்னா நான் நிரூபணமே பண்ண வேண்டாம். முதல்ல பிராந்திங்கிறது காரணம் காண்பி சாந்தின்னு நிரூபணம் பண்றதுக்கு தான் நான் காரணம் காண்பிக்கணுமே தவிர இது சாந்தி இல்லைன்னு சொல்றதுக்கு நான் எந்த காரணமும் காண்பிக்க வேண்டாம். தெரியறது அதுவே போதும் எனக்கு. அணிந்தது சுவாரஸ்யம் சாமானியம் சதீதேது அனபேட்சம். ஒரு விஷயம் நமக்கு தெரியுதுன்னு சொன்னா தெரிஞ்ச உடனே அதை நம்ம ஒத்துக்கிறோம், அது பிரமாணம்னு ஒத்துக்கிறோம். அப்புறம் அது வேற பிரமாணத்துக்கு விரோதமா இருந்தா விட்டுடுவோம், தப்புன்னு சொல்லி விடலாம். ஆனா தெரியும் போது அது தப்புன்னு முதல்ல இது பிரமாணம் இல்லை, பிரமாணம் கிராந்தி தான் அப்படின்னும் கிராந்தி இல்லைன்னு சொல்றதுக்கோ காரணம் தான் இல்லைன்னு அமைக்கவே கூடாது. இது கேட்கவே கூடாது. தெரியவோ ஒத்துன்னு தான் போவான். தத் சாமானியா சாதிஷ்ய கல்பனா நிஷ்பிராமாணிக்கு பிரமாண இருக்கிறாங்க. அதனால நானே தான் அவங்களே தீர்மானமா தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கிறது அந்த அது போல அந்த நான் போல இந்த நான் அப்படின்னு அந்த சாதிஷ்ய கல்பனைங்கிறது நிஷ்பிரமாணம் பிரமாண விருது. அதே நான்கிற பிரமாணத்துக்கு விருப்பமாகவும் இருக்கு. இது மாற்றி நீ அந்யோன்யாசனம் சொல்ல முடியாது. எனக்கு சாதிஷ்ய கல்பனா பிரபஸ்திகா ஏன சாமானியம் ஆவது. இது ஒண்ணு பார்க்கிறோம். இது ஒரு நல்ல பாட்டு. சாதிஷ்ய கல்பனைய பிரமாணமாக எடுத்துக்கூடாது. நேற்று நானே தான் நீங்க வந்திருக்கேங்கிறத நீங்க பிரமாணம் சொல்றதை காரணம் கண்டிக்க வேண்டாம். அப்ப அவன் என்ன சொல்லுவான், நான் அதை போல இது அது வேற இது வேறன்னு சொல்றது கூட எனக்கு தெரியுது, இதுக்கு பிரமாணம் காண்பிக்க வேண்டாம், அது பிரமாணம் அப்படின்னு சொல்லிடுவேன். சாதிஷ்யம் சொல்றதுக்கும் ஒரு தனியா ஒரு என்ன பிரமாணம் சேர்க்கப்படாது, நான் சொல்றேனே அதான் பிரமாணம் அப்படின்னு சொல்லாம இல்லையா தெரிய விரும்புவான். அது சொல்ல முடியாது. நேற்றுக்கு நான் இங்க வந்திருக்கேங்கிறது தெரியுது. ஆனா நேற்றுக்கு நானை போல இங்க நான் இருக்கான் வேறாக இருந்து அப்படிங்கிறது தெரியல. தெரிஞ்சு தெரியலாம். யாருக்காவது அனுபவத்துல இந்த மாதிரி ஒன்று கொடுத்து சொன்னா எனக்கு தான் தெரியுதுன்னு சொன்னா சரி ஓகேங்களா. யாருக்கு தெரியுது? எல்லாருக்குமே நேற்றுக்கு நானே தான் எனக்கு இருக்கிறது அவைதான் தான் தெரியுறதே தவிர நேற்றுக்கு நேற்றுக்கு நான் வேறு, நேற்று வேற யாரோ வந்தாங்கிறது விஷயம் வேற. நேற்றுக்கு நான் வந்தேன், ஆனா அந்த நானும் இந்த நானும் வேற அப்படின்னு சொல்லலாம். அப்படி யாருக்காக தெரியுது? அப்பிராமான்ய பூர்விகா அது சொதக்கல்பனா இல்லை. ஆக அந்த க்ஷய தர்சனா ஆது க்ஷயானுமானம் அதோ பின்னத்வா சாதிச்சு கல்பனை. அதாவது கடைசியில க்ஷயம்னா என்ன தெரியுமா? கடைசி கணத்துல அது அழிஞ்சு போயிடும். அதாவது எப்போ ஆரம்பிச்சதுங்கிறது தெரியாது, ஆனா அழிஞ்சிருக்கு தெரியுது. கடைசியில அழிஞ்சிருக்குங்கிறத வச்சுட்டு நாம என்ன பண்ணலாம்னா இந்த
நீங்க எந்த வஸ்துவை பார்த்தாலும் ஒரு நாளைக்கு அழிஞ்சு கொடுக்க முடியும். ஏதாவது சாட்சத்தமா இருக்க போறதா? இந்த புத்தகம் இருக்கு, இந்த புத்தகம் கொஞ்ச நாளைக்கு இன்னொரு தடவை அழிஞ்சுதான் போறது. இப்ப நான் என்ன சொல்றேன், எப்படியும் அழிதான் போறதுன்னா அது உற்பத்தியான உடனே அழிச்சுட்டு போட்டுமே, கணிக்கமா இருக்கட்டுமே. எல்லா வஸ்துவும் உற்பத்தியான எந்த வஸ்துவும் ஒண்ணு நீங்களோட ரொம்ப நாள் சாசமா இருந்துட போறது இல்லை, கடைசியில போய் கயத்தை தான் அடைய போறது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அது ஆரம்பத்திலேயே வந்த உடனே கயத்தை அறிஞ்சிடும், கணிக்கமா இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றேன். அந்த கய தரிசனா அதை கயானுமானம், அதனால பின்னமா இருக்கணும். அப்ப நேற்று வந்து நான் வேற, இது நான் வேற, ஏன்னா கணிதமா இருக்கு. கணிதம்ங்கிறது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எப்போது அழிஞ்சுதானே போறதுன்னா முதல்ல அழிஞ்சு போடுவோம். இது இவர் சொல்றா, இதை மாற்றி விபரீதமா அனுமானம் இல்லாம சத்ருதோஷ அனுமானம். ஆதவும் சத்தாதர்சனா அந்தேதி காத்தின் ஆன்மீக. இப்ப பாருங்க, நான் அழிஞ்சு போயிட்டேங்கிறது எனக்கு தெரியாது, இருக்குங்கிறது மாத்திரம் தெரியுது. அப்போ ஆரம்பத்துல இருக்குங்கிறதுனால கடைசியிலேயே இருந்துட்டே இருக்குங்கிறது நீங்க அனுமானம் பண்ணலாமா? எந்த வஸ்துடைய அழிவை நீங்க பார்க்கறீங்களோ அந்த அழிவை பார்த்து அது ஆரம்பத்திலேயே அந்த அழிவு வரத்தனே, கடைசியில எப்படி அழிவு வருதுன்னா முன்னாடியே வரத்தனேன்னு கேட்கறது. நான் என்ன சொல்றேன், இப்போதான் இருந்துட்டே இருக்கு, ஆதியில இருந்துட்டு இருக்க இருக்குங்கிறது தெரியறதுனால இதுக்கு அழிவு இல்லாம இருந்துட்டே இருக்குங்கிறது நீங்க அனுமானம் பண்ணிக்கலாமே. சில வஸ்துகளுக்கு ஏன் அழிவையே அனுமானம் பண்ணிக்கணும்? ஆடும் பத்தாதர்சனால் அந்தேதிகா அத்தா இன்னும் அனுமதியே அனுமானம் தானே அனுமானம் பண்ணிக்கலாம். கயானுபவ விரோதா இல்ல, அது கயமா இருக்குங்கிறது அனுபவத்துல தெரியுது. என்ன சொல்ல வருமா, இஹாதி தத்ரூப சத்வா அனுபவிற தான் கயமானது யாருக்கு தெரியுது? வெளியில இருக்கிற வஸ்துவ கயமாச்சு வினாசத்தை அடைஞ்சதுன்னு சொன்னா தெரியும். ஆனா பார்க்கிற நானே கயமாச்சுங்கிறது நமக்கு தெரியாது, இன்னொருத்தருக்கும் தெரிய முடியாது. ஏன்னா சரீரம் கயமாச்சுங்கிறது அவனுக்கு தெரியுமே தவிர ஆத்மா அழிஞ்சு வச்சுங்கிறது யாருக்காக தெரியுமா? இவனுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அவன் எதை வச்சு சொல்றது கயமாச்சு? அதனால எப்போதும் ஆத்மா இருக்குங்கிறத வச்சு போறது. இதாதி தத்ரூப சத்வா அனுபவ விரோதா நகி உபயோக அனுபவோ கஷ்டி விசேஷம். நீ சொல்ற அனுபவம் பிரமாணம், நான் சொல்ற அனுபவம் பிரமாணம் இல்லை அப்படிங்கிற எதை சொல்றது? நீ கய அனுமானம் பண்ணினா அது சரி, சத்த அனுமானம் பண்ணினா தப்பு அப்படிங்கிறது என்ன பிரமாணம்? என்ன விசேஷம் இல்லை.